1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து முடக்கு ராசி பரிகாரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கடைசி ராசியான மீன ராசிக்கு முடக்கு ராசி பரிகாரம் என்ன, அதற்கான பரிகார கோயில்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது நம்ம கடைசியாக அந்த முடக்கு ராசி பரிகாரத்தை கடைசியாக பார்க்குறதுனால நம்ம முதல்லேருந்து ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் முடக்கு ராசின்னா என்னன்னு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடக்கு ராசின்னா என்னன்னு புரியலன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. முடக்கு ராசின்னு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம விஷயங்களை சொல்லிட்டு வரோம். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிம்பாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு விபூதி பூசி விடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் தான் பூசி விட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி டவுட் இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். முடக்கு ராசிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பொதுமக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. ரீசெண்டாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க. எப்படின்னா, அவங்களுடைய பையனுடைய ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் கன்னி ராசியில் இருக்குது, லக்னம் தனுசு லக்னம், மீனம் 4ஆம் இடமாக இருக்குது. அந்த 4ஆம் இடம் முடக்கு ராசியாக வர்றதுனால நீங்கள் கடுமையாக முடங்கி போயிருக்கீங்க, நீங்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த நோயிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு ஒரு கடுமையான பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும். நாகர்கள், இது நாகர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, நாகங்களை பொம்மைகள்லாம் வச்சு செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய நாகங்களை வச்சு இதுக்கு நீங்கள் கடுமையாக பரிகாரம் பண்ணணும். இது திருப்பூர் பக்கம்தான் பண்ணிக்கணும், அப்போ தான் பலிக்கும். இதுக்கு 1,20,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பரிகாரம் பண்ணிக்கிறது கோயில் அதுன்னு தானே சொல்லுவீங்க, அது என்ன 1,20,000ங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்ப தான் நம்ம வீடியோவை பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவங்க கேட்ட அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிகிறதுனால இந்த முடக்கு ராசின்னா ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக நீங்கள் சொன்ன விளக்கமும் இதையும் நான் பார்த்தேன் சார், என்ன இந்த மாதிரி 1,20,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் பேரெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லவே வேணாம், யார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியணும். ஏன்னா சுபமான விஷயங்களில் தான் ஜோதிடர்கள் செய்யணும். சுபம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு அசுபமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சம்பாரித்தா பரிகாரம்னு சொல்லி சம்பாதிக்கிறவர்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பித்து கடுமையான பாதிப்புகளை நம்ம சம்பாதிப்போங்கிறதுனால தான் இதை நம்ம எச்சரிக்கை பதிவாகவும் சொல்கிறோம். பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுங்கிறது விஷயத்துக்காகவும் நம்ம அந்த விஷயத்தை சொல்கிறோங்கிறதுனால தெளிவாக சொல்கிறது. யாருக்காவது முடக்கு ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறது ஜோதிடர்கள் மட்டும்தான். தெரிஞ்சுக்கிட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. அதையும் மீறி உங்களை யாராவது பயன்படுத்திட்டாங்கன்னா, அதையும் மீறி உங்களை யாராவது பயமுறுத்தி இந்த மாதிரி பரிகாரம் 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட இதை பண்ணணும்னு வசூல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்மளோட வீடியோவில் இருக்கக்கூடிய முடக்கு ராசிக்கான பிளேலிஸ்ட் இருக்குல்ல, இதை எடுத்து பார்த்துங்க. அதனால் சுபமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். சுபம்ங்கிற பேரை வச்சுட்டு அசுபத்தனமான வேலைகள் பண்ணோன்னா நம்ம வீட்டில் அசுப காரியங்கள் இன்னும் தொடர்ச்சியாக நடக்கும். நம்ம ஜாதகத்தில் 6, 8, 12 வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்கிற எச்சரிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ரைட், இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா மீனம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. மீனம்ங்கிறது ராசிக்கு கடைசி ராசி, ராசி மண்டலத்தில் கடைசி ராசி. அதை ஜாலியாகவும் எடுத்துக்கலாம், சீரியஸாகவும் எடுத்துக்கணும். நம்ம சீரியஸாக எடுக்கிறப்ப அவங்க ஜாலியாக இருப்பாங்க, நம்ம ஜாலியாக சொன்னோம்னா அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க. அதனால் மீனம் எப்போதுமே யுகங்கள், ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்குவதற்காக ஒரு இயற்கையான ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் கையில் சீக்கிரம் பிடிச்சிட முடியுமா? பக்கத்தில் இருந்தால் கூட அது போட்டு ஸ்லிப்பாகி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மீனத்தை நம்ம ஜாலியாக எடுத்துக்கணும். இப்போ மீன ராசியை நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இந்த பாகங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையும் அதை சுற்றியுள்ள சில பகுதிகளை நம்ம மீன ராசியை எடுத்துக்கிறோம். வசந்தனையா உலகில் ஜோதிட அடிப்படையில் மதுரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தான் மீன ராசிக்கு உரிய இடமா எடுத்திருக்காரு. அது எதுக்காக காரணம் சொல்கிறோன்னா, முதல்ல அங்கே மீன் கொடி பறக்குது இல்லையா, மதுரை பாண்டிய மன்னர்களோட அடையாளமே மீன் கொடி. அடுத்தது மீனாட்சி இருக்குது இல்லையா, இந்த மீனாட்சி அப்படின்னு ஏன் அவங்களுக்கு பேர் வந்ததுங்கிறதுக்கு நிறைய புராண கதைகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உயிரினங்களில் தூங்காத உயிரினம் மீன் அப்படின்னு ஒரு உயிரினத்தை சொல்லிவிட்டு, இது எப்படி மீன் இரவு பகல்லாம் தூங்காமல் இருக்கும், அதே போல் மீனாட்சி அன்னை இரவு பகல் தூங்காமல் இந்த மதுரையை காவல் காக்கிறதுனால மீனுடைய ஆட்சி தான் நடந்துருக்கு. அதான் மீனாட்சி. நம்ம தமிழில் அங்கையர் கன்னி அப்படிங்கிறோம், கயல் விழின்னு சொல்கிறோம்ல, இதுதான் மீனாட்சி. இது ஒன்றும் வேறு பேர்லாம் இதுக்கு கிடையாது. அதனால் அதை சொன்னதுனால அதையே மீன்கொடியை அடிப்படையாக வச்சு மதுரையை பாண்டிய நாட்டோட அடையாளமும் மீனராசியோட அடையாளமும் அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கான காரணங்களையும் எங்கள் உள்ள இருக்கிற பெயர்கள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் மதுரையை சுற்றியுள்ள பகுதியை எதற்காக மீனராசியில் நம்ம உலகியல் ஜோதிடத்தில் பார்க்குறோங்கிற தெளிவையும் அவர் எழுதியிருப்பார்.
இதுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து மீன ராசிக்குரிய பகுதியாக எடுக்கிறோம். அப்போ மீன ராசியவும் பார்க்கணும். மீன ராசிங்கிறது குருவுடைய வீடு இல்லையா? அப்போ மீன ராசியில் அந்த மதுரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய குருவுடைய அம்சமான சுவாமிகள் சிவன் இருக்கார்ல, இதை யாரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குருநாத சாமின்னு எடுத்துக்கலாம், சொக்கநாத சாமின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சொக்கன்னாலே அழகு தானே, சொக்க வைக்கும் அழகு தானே. குருங்கும்போது குருநாத சாமியை வந்துடுறால. அதில் மதுரையில் எந்த பகுதியில் இந்த மாதிரி பெயர்களில் உள்ள சிவன் கோயில்களை மட்டுமே நீங்கள் வந்து அதுக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் தான் முதல்ல 4ஆம் பாதம் வந்து இந்த மீன ராசியில் இருக்குது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் வர்றதுனால குருவோட அம்சமுடைய பெயர்கள் உள்ள சிவன் கோயில் மதுரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய கோயில்கள் இருக்குது. நான் ஒரு சில கோயில்கள் மட்டும் நமக்காக சொல்கிறேன். இப்படி பார்க்கும்போது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குருநாத சாமி கோயில், அதே போல் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய குருநாதர் சாமி கோயில், எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குருவோட அம்சமாக பார்க்கலாம். எல்லாவற்றையும் கடந்து பார்க்கும்போது மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லுவோம்ல, மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர் அப்படிங்கிற ஊர். திருவாதவூரில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வந்து திருமறைநாதர் அப்படின்னு பேர். மறை அப்படிங்கிறது வேதம் இல்லையா? அப்போ மறைன்னா வேதம்ங்கிறதை குறிக்கக்கூடியது வந்து குரு பகவான் அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மீன ராசிக்கான பரிகார கோயிலாகவும் எடுத்துக்கலாம், குருவோட அம்சம் பொருந்திய பரிகார கோயிலாகவும் எடுக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான கோயிலாகவும் எடுத்துக்கலாம், பிறந்த நட்சத்திரத்துக்கான கோயிலாகவும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது முடக்க ராசி பரிகாரமாக இருந்து அது பூரட்டாதி நட்சத்திரமாக வரும்போது அதையும் இந்த கோயிலாக எடுத்துக்கலாம். பல கோயில்கள் இருந்தாலும் திருவாதவூரில் இருக்கக்கூடிய திருமறைநாதர் கோயில் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் மீனராசிக்கும் உகந்த கோயிலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனியோட அம்சமான நட்சத்திரமாக வர்றதுனால சனியோட அம்சமாக வரக்கூடிய கோயில்கள் இப்போ தர்மபுரீஸ்வரர், தர்மலிங்கேஸ்வரர், இந்த மாதிரி பெயர்களில் ஏதாவது சிவன் கோயில்கள் அங்கே இருந்தால், என்னுடைய பார்வைக்கு மதுரையை சுற்று வட்டார பகுதியில் தெரியலை, அதை சுற்றி வட்டார பகுதியில் தான் பார்த்துக்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ளக்கூடிய முனியப்ப சாமியை எடுத்துக்கலாமா, இங்கே உள்ள சுக்ரீவர் சாமியை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோல் கோயில்கள்லாம் வந்து முடக்க ராசிக்கு பரிகாரமாக எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முடக்க ராசிங்கிறது மூல நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சிவனை அடிப்படையாக கொண்டு எடுக்கிறதுனால முனியப்பன் சாமிலாம் அங்கே வராது. அதனால் ஈஸ்வரனுக்குரிய பெயர்கள் உள்ள கோயில்கள் மட்டும்தான் இங்கே சரியாக வரும். அதனால் மதுரை அதோட சுற்று வட்டார பகுதிகளில் எங்கேயாவது தர்மலிங்கேஸ்வரர், தர்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் சிவன் கோயில்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் இதற்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா மதுரைக்கு அவுட்டரில் உள்ள சில கோயில்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல, அதை சுற்றி விருதுநகர் மாவட்டமாக இருக்கலாம், இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கலாம், தேனி மாவட்டமாக இருக்கலாம். இது எங்கே இருந்தாலும் சரி, அந்த சனி பகவான் அம்சம் இருக்கிற கோயில்களை நீங்கள் வந்து உங்களுக்கான முடக்கராசி பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது தான் 27 நட்சத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடைசி நட்சத்திரம் இல்லையா? அஸ்வினி முதல் நட்சத்திரம்னா ரேவதி வந்து கடைசி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய அம்சம். அப்போ புதனுக்கு என்னென்ன கடவுள்களை நம்ம எடுக்கலாம்னா, புதனுடைய கோயில்கள் நம்ம நிறைய இடங்களில் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும்போது மதுரையில் அனுப்பா நடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அனுப்பா நடியில் இருக்கக்கூடிய சிவனோட கோயில் வந்து நடேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த சிவனுடைய பேர் நம்ம ஏற்கனவே சிதம்பரம் கோயிலை பற்றி பேசும்போது சொன்னோம் இல்லையா? புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதனுக்கு நடனம், அந்த மாதிரி ஆடல் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த பக்கம் சூரியனுக்கு அரசனுங்கிற பேர் இருக்குல்ல, அதே போல் இந்த இடத்துல நடேஸ்வரருங்கிறது வந்து நடன ஈஸ்வரர் தான் நடேஸ்வரர், அப்படி தானே? நடையில் ஈஸ்வரர் தானே? அப்படி பார்க்கும்போது நடனம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். நர்த்தன ஈஸ்வரர்னாலும் இன்னும் சிறப்பு தான். அப்போ நடேஸ்வரருங்கிறதுனால இதை வந்து ரேவதி நட்சத்திரத்துடைய அம்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். முடக்கு ராசினா என்ன அப்படிங்கிறதையும், முடக்கு ராசினா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதையும், 12 ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரத்தையும், 27 நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில்களையும் தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க சார். இது கண்டிப்பாக ஜோதிடர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, முடக்கு ராசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே போல் மீண்டும் மற்றொரு சுவையான தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.